ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகம்மைஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். 1 கப்பு உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை. இந்த மாதிரி நான் உருண்டை பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு வெல்லம், 300 மில்லி பால், நல்ல கெட்டியான பால் எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் நெய் எடுத்துருக்கிறேன். அலங்காரத்துக்கு பாதாம் பருப்பு இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். முதல்ல நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஏன்னா மண் இருக்கும், அதனால் கரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். பாகெல்லாம் வேண்டாம், சும்மா வெல்லம் கரைஞ்சோன்னே நம்ம எடுத்துடலாம். இந்த பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். மிக்சியில் நம்ம உடச்ச கடலையை போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. உங்களுக்கு நைஸாக அரைக்க முடியலன்னா அரைச்சிட்டு ஜல்லடையில் நல்லா நைஸாக சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிருக்கிற உடச்சக்கடலை மாவை நம்ம அதில் போட்டுக்கலாம். மாவு, அதுக்கப்புறமா பால் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் பாகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணதை நல்லா கிண்டிக்கங்க. பாதி முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு. இந்த பாருங்கள், முதல்ல கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. கொதிச்ச உடனே சிம்மில் வச்சு நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு. 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா திரண்டு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிக்குவோம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் லைட்டாக நெய் தடவிக்கங்க. இந்த பாருங்கள், கெட்டியாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் வச்சுக்கோங்க. நமக்கு இப்போது பாதாம் பருப்பு தூவிக்கலாம். ஆற ஊட்டி கட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் தாங்க, சூப்பராக செய்யலாம் இந்த ஸ்வீட்டு. நமக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பீஸ் பீஸாக. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், சூப்பரான பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.